அதனுடைய 9வது வசனம், பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஒரு கதவை அவர் திறக்க போகிறார். எத்தனையோ மாதமாக, எத்தனையோ நாட்களாக, எத்தனையோ வருடங்களாக நீங்கள் காத்திருக்கலாம். எனக்காக ஒரு கதவு திறக்குமா? இந்த காரியத்திலே நான் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேனே, என்றைக்கு இந்த காரியத்தின் கதவு எனக்காக திறக்கப்படும் என்று சொல்லி ஏங்கி போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு கதவை கர்த்தர் திறக்க போகிறார். நீங்கள் சற்றும் எதிர்பாராத அதிசய கதவு உங்களுக்காக திறக்க போகிறது. நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் இயற்கைக்கும் மேற்பட்ட, மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? நீ ஏன் முடங்கி போயிருக்கிறாய்? நீ ஏன் பலனற்று கிடக்கிறாய்? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிற தகப்பனா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நன்மையினால் நிரப்புகிற தகப்பனா இருக்கிறார். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை மனிதர்களை நான் நம்பி போனேன், எல்லாரும் கதவை அடைத்து விட்டார்கள். இப்போது நான் என்ன செய்வது என்கிற ஒரு திகைப்பு. இன்னொரு பக்கம் எனக்கு கதவு திறக்குமா திறக்காதா என்கிற நம்பிக்கையற்ற நிலைமை. இன்னைக்கு கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார். கண்பான தேவ பிள்ளையே, எத்தனை நாள் நீ காத்திருந்து ஜெபம் பண்ணி இருப்பீர்கள்? எத்தனை நாட்கள் தேவ சமூகத்திலே போராடி கொண்டிருப்பீர்கள்? இன்றைக்கு உங்க காத்திருப்புக்கு ஒரு முடிவை தேவன் கட்டளையிட போகிறார். அதிசயமான கதவு உனக்காக திறக்க போகிறது. கர்த்தரே உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி தடைகளை உடைத்து வழிகளை திறக்க போகிறார். அது எப்பேற்பட்ட மனித தடையா இருந்தாலும், எப்பேற்பட்ட மலை போன்ற தடையா இருந்தாலும், கர்த்தருடைய வல்லமையினால, கர்த்தருடைய வார்த்தையினால இன்றைக்கு தடைகள் உடைய போகிறது. கர்த்தர் வழியை திறக்க போகிறார். அனுகூலமான பெரிய கதவு, நீங்க எதிர்பாராத ஒரு ஆச்சரியப்படுத்துகிற அதிசயத்தை பார்க்கிற ஒரு கதவை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில தான், உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திறக்க போகிற கதவை குறித்து தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்தும் கலங்காதுங்க. கதவை திறக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கதவை திறக்கிற தேவன் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். எத்தனை வருடங்கள் காத்திருந்த நாட்கள், எத்தனை மாதங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. இன்றைக்கு ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அதிசய கதவு உங்க கண் முன்னால் திறப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு பெரிதும் அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அனுகூலமான ஆண்டவரே, அதிசயமான கதவுகளை உடைய பிள்ளைகளுக்காய் திறக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை நாட்கள் உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர்களுக்கு கதவை திறக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.